உலகெலாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவார் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சோழவள நாட்டில் வரிசஞ்சூர் என்கின்ற ஊரில் வேளாளர் குலத்தில் பிறந்தவர்தான் இந்த சக்தி நாயனார். 63 நாயன்மார்களும் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரியவராக இருக்கிறார் இந்த சத்திய நாயனார். இவர் என்ன செயலுக்காக 63 நாயன்மார்களில் வரிசையில் வருகிறார் என்றால், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நற்செயலால் வரும். இவர் கோட்புலி நாயனாரைப் போல, கோட்புலி நாயனார் என்பவர் தன்னுடைய சம்பாதித்த சேர்த்து வைத்த நெற்களஞ்சத்திலிருந்து உறவினர்கள் அதை பஞ்சகாலத்தில் உட்கொண்டதால் அனைவரையும் வாளால் வெட்டி வீழ்த்துகிறார். இவர் சிவதொண்டை அப்போது கோட்புலி நாயனார் என்ன என்றால், சிவதொண்டிற்கு புறம்பாக செய்தவர்களை அவர் வாளால் வெட்டி வீழ்த்தினார். இவர் என்னவென்றால், சிவனை பற்றி நிந்திப்பவர்கள், சிவனை பற்றி தவறுகளாக செல்பவர்கள், சிவபெருமான் சிவதொண்டர்களுக்கு தீங்கு செய்பவர்கள், சிவன் ஆலயத்தை பழிப்பவர்கள், சிவன் சொத்தை களவாடுபவர்கள், சிவன் மீது அன்பு செலுத்தாதவர்கள், இப்படி அவர் சிவதொண்டை புறந்தவிப்பவர்களுக்கெல்லாம், நிந்திப்பவர்களெல்லாம் தன்னுடைய இடுக்கி என்கின்ற இடுக்கியால் நாவை பிடித்து சக்தி என்ற ஆயுதத்தால் அறுப்பார். இது ஏற்புடையதா, இது சரியா, உகந்ததா என்றால், பக்தி என்பது பரவசத்தினால் வருவதும் கூட, தன்னிலை அறிந்து உள்ளன்போடு இறைவன் மீது அன்பு செலுத்துகின்ற ஒரு பாங்கு இருக்குமாயானால் சிவனார் நமக்கு அருள்பாலிப்பார். அதே போன்ற சிவபக்தினால் உள்ளுணர்ந்து தீங்கு செய்பவர்களை அறிந்து நாவை அறுப்பது இவர் தொண்டாக இருப்பதால் இவருக்கு 63 நாயன்மார்கள் வரிசையில் வருகிறார். அன்பு நண்பர்களே, சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த தீங்கு சொற்ற திருவிழா நாவினை வாங்கும் தண்டாயுதத்தினால் வலிந்து ஆங்கு அயில் கத்தியால் அறிந்து அன்புடன் ஓங்கி சீர்திரு தொண்டின் உயர்ந்தவராம். ஆவது தீங்கு சொற்ற திருவிழார் நாவினை, ஆவது தீங்கு சொல்லை சொல்லக்கூடிய நாவினை அறுப்பதுதான் இவர் முக்கிய வேலையாம். இது சாத்தியப்படுமா? இதனால் சில பேர் சொல்லுகிறார், கடவுளை நிந்தித்து பேசுபவர்களை தண்டிப்பது நியாயமே என்று அறிந்ததனால்தான் இப்படி ஒரு செயலை ஒருவன் தவறு செய்கிறான். தவறு செய்துவிட்டு கடவுள் மீது, கடல் சொத்தின் மீது அபகரிக்கும் போது இறைவன் தண்டிக்கிறான். அப்படி தண்டிப்பு இறைவனே வராத போது சிவன் பால் அன்பு கண்டவர் தண்டிப்பதால் சிவன் தண்டிப்பதாக அர்த்தம் என்று இவருக்கு கொடுக்க வேண்டும் 63 நாயன்மார் பதவி என்று சுந்தரமூர்த்தி நாயனாராலும் சேக்கிழாராலும் இவருக்கு கொடுக்கப்பட்ட 63 நாயன்மார் வரிசையில் வருகிறார் இந்த சக்தி என்கின்ற சத்திய நாயனார். அன்பு நண்பர்களே, அவதார ஸ்தலம் முக்திஸ்தலம் இரிஞ்சியூர். இவர் குரு பூஜை நாள் ஐப்பசி மாதம் பூச நட்சத்திரம். அன்பு நண்பர்களே, இவர் சில காலம் வாழ்ந்து சிவபதம் அடைந்தார். நானும் இக்கதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.